பாரிஸ் ஒலிம்பிக். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஜூலை 26 ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்போ நிறைய லோகோஸ் வருது, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஓகே. அந்த லோகோவில் ஒரு 5 வளையம் இருக்கு. அந்த 5 வளையம் மெர்ஜான ஒரு வளையமா இருக்கு. அந்த 5 வளையத்துக்கும் ஒவ்வொரு கலர்கள் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான தெளிவான ஒரு டீட்டெயில் தெரியுமா? இந்த 5 வளையம் எதுக்காக இருக்கு, இந்த 5 வளையம் எதை சுட்டி காட்டுது, இதை பத்தியான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஆல்பர்ட். வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 26 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். முதல் ஒலிம்பிக் என்னைக்கு நடந்ததுன்னு தெரியுமா? 1896 டி கூப்பர்டின் அவரோட தலைமையில தான். அவர் தான் இந்த ஒலிம்பிக் நடத்தியிருக்காரு. 1896 நடத்தியிருந்தாலுமே 98 தான் இதுக்காக ஒரு கமிட்டியை அவங்க ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே இந்த கமிட்டி மூலியமா தான் இந்த ஒலிம்பிக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த 5 வளையம் இருக்கு. அந்த 5 வளையத்துக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கான மீனிங் டி கூப்பர்டின் தான் அதை உருவாக்கியிருக்காரு. 1913 இதை உருவாக்கிட்டாரு. 1913 டி கூப்பர்டின் உருவாக்கினாலுமே அதை பெருசா அங்கீகரிக்கல. அது அங்கீகரிச்சது பாத்தீங்கன்னா 1920 தான் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அதை நடைமுறைப்படுத்திருக்காங்க. 1920க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் எல்லாத்துலயுமே அந்த வளையமானது இருந்துச்சு. ஒரு 5 வளையம் மெர்ஜா இருந்தது. அந்த 5 வளையம் எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கண்டங்களை சொல்றாங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 7 கண்டங்கள் இருக்கு. நம்ம உலகத்துல ஒரு 7 கண்டங்கள் இருக்கு. மக்கள் வாழக்கூடிய கண்டமா அவங்க பிரிச்சிருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுல 7 கண்டத்துக்கு 5 வளையம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த ரெண்டையுமே பாத்தீங்கன்னா ஒரே வளையத்துக்குள்ள அவங்க மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ரெண்டையுமே ஒரே வளையத்துல அவங்க இந்த ஒரு கண்டத்துக்கு இந்த ஒரு இது அப்படின்ட்டு சரி 5 கண்டமா பிரிச்சுட்டாங்க. 5 வளையம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த கலர் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொரு கலரை அவங்க பிரதிபலிக்கிற மாதிரி அவங்க இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா முதல்ல நீலம் பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு குறிக்குது. நீலம் கலரை அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் அடுத்ததான் பார்த்தோம் ஆப்பிரிக்கா கண்டத்தை பாத்தீங்கன்னா கருப்பு கலர் பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிகப்பு பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இந்த கண்டத்தை இந்த சிகப்பு கலர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் அடுத்ததான் மஞ்சள் தாங்க நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ். ஸோ ஏசியன் கண்ட்ரிஸை பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் அடுத்ததா பச்சை ஒசேனியா அப்படிங்கிற ஒரு கண்டம். ஒசேனியா கண்டம் புதுசா இருக்கு, நம்மளுக்கு தெரியாம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த வரலாறு படிச்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒசேனியா அப்படிங்கிறது என்னன்னு ஒண்ணு இல்லைங்க, ஆஸ்திரேலியா அதை சுற்றி உள்ள சின்ன சின்ன தீவுகள், அதுதான் பாத்தீங்கன்னா ஒசேனியான்னு சொல்லுவாங்க. அந்த ஒசேனியா கண்டத்தை இந்த பச்சை கலர் குறிக்குது. ஸோ இப்படி 5 வகையான கலர் இருக்கு. இந்த 5 கலருக்குமே இடையில வெள்ளை கலர் வந்துகிட்டே இருக்கும். பேக்ரவுண்ட்ல இருக்கும், சைட்ல அந்த உள்ள இருக்கும். இது எல்லாமே வெள்ளை கலர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது எதுக்காக இந்த 5 கலரை மட்டும் பர்டிகுலர் சூஸ் பண்ணிருக்காங்க, +1 வெள்ளை, மொத்தம் இந்த 6 கலரை மட்டும் எதுக்காக சூஸ் பண்ணிருக்காங்க இந்த வளையங்களுக்கு, எதுக்காக அந்த வளையங்கள் எல்லாமே ஒரு ஒன்னோடு ஒண்ணு பிணைந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்டங்கள் அனைத்தும் இந்த ஒலிம்பிக்குள்ள வராங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு சமாதானத்தோட இந்த கேம்ஸை விளையாடுவாங்க. இந்த ஒலிம்பிக்ஸ் ஒண்ணு உருவாக்குனது மக்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விளையாட்டுனால மட்டும்தான் அவங்க எல்லாம் ஒன்னோட ஒன்னா ஒருத்தவங்களா பாத்தீங்கன்னா ஒரு சகோதரத்தோட இருப்பாங்க, ஒரு நட்போட பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஒலிம்பிக்ஸே நடத்துறாங்க. அந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்த 5 கண்டங்கள், அந்த 7 கண்டங்களும் பார்த்தோம் அப்படின்னா 5 கண்டங்களா பிரிச்சிருக்காங்க, 5 வளையங்களா பிரிச்சிருக்காங்க. அவங்களும் மெர்ஜ் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. அப்படி மெர்ஜ் பண்ணி அவங்க எல்லாம் சகோதரத்தோட இருப்பாங்க, ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்த வளையங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அதை பிரதிபலிக்குது. அதுக்காக தான் இந்த கலர்ஸ் பர்டிகுலர் எதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஒலிம்பிக்ஸ்க்காக இந்த வடிவமைச்சப்போ இந்த எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு பிளாக் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிளாக்லும் இருக்கக்கூடிய கலர்ஸ் இந்த 5-6 கலரோட மெர்ஜாகி தான் இருக்கும். இப்போ இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல ஆரஞ்சு, தென் ஒயிட், அடுத்ததான் பச்சை இருக்கும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இதுல பச்சையும் இருக்கு, ஒயிட்டும் வந்துருது. அப்படிங்கிறப்ப இந்தியா இதுல ரெப்ரசன்ட் ஆயிராங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டோட கொடியிலுமே இந்த 5+1 அந்த வெள்ளை 6 கலர்களுமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சுட்டிக்காட்டி தான் இந்த 5 கலரை மெர்ஜ் பண்ணி அந்த 6வது ஒயிட்டையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த 6 கலர்களும் தான் எல்லா நாட்டோட கொடியிலுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை பாத்தீங்கன்னா இந்த இதை வடிவமைச்சிருக்காங்க டி கூப்பர்டின் அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஓகே. பட் 1986 ஆண்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கொடியை பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்த லோகோ பிரிச்சு, லோகோ எல்லாமே ஒன்றோட ஒன்று உடனே அது பிரிஞ்சுதானே இருக்கு.
மெர்ஜாய் தானே இருக்கு. அதை வந்து தனித்தனியா வந்து வளையம் போட்டு 5 வளையம் தனித்தனியா இருக்கிற மாதிரி 1986 இருந்து அப்படி பண்ணியிருக்காங்க. தென் திரும்பவும் அது சரியா இருக்காது, அது நல்லா இல்லை, எல்லாம் மெர்ஜாய் தான் இருக்கணும், எல்லாருமே ஒன்றோட நம்ம எல்லாருக்கும் நண்பர்களா தான் இருக்கணும், சகோதரத்தோட தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னொரு உருவாக்குனது. ஸோ அப்போ அது மெர்ஜாய் தான் இருக்கணுங்கிற ஒரு மையத்தை கொண்டு வாங்கி 2010 திரும்பவும் அதை வந்து பாத்தீங்கன்னா அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒலிம்பிக்கோட இது லோகோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெர்ஜாய் தான் இருக்கும், அந்த 5 வளையமும். அப்ப அதாவது அந்த 7 கண்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெர்ஜாய் தான் இருக்கணுங்கிறத சுட்டி காட்டி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ல எதுக்காக வந்து அந்த லோகோல 5 வளையம் இருக்கு, அந்த 5 வளையத்துல இருக்க கலருக்கான என்ன மீனிங் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா, நான் இப்பதான் ஸ்டார்டட் அப்படிங்கிறப்போ ஏதோ 1-2 மிஸ்டேக் வச்சுன்னா அதையும் சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் சரி பண்ணிக்கிறேன். மறக்காம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.